நான் இதில வந்து 7வது படிக்கிறதுக்குன்னு சொல்லி சென்ட் மேரிஸ் ஹை ஸ்கூல்ல அட்மிஷனுக்காக போயிருந்தபோது கியூல நின்னோம். அங்க அட்மிஷனுக்கு அந்நேரம் வந்து ரொம்ப கஷ்டம் அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்குறது அந்நேரம். அப்போ கொஞ்சம் கியூல வந்து தள்ளுமுள் நடந்துருச்சு. தள்ளுமுள் நடந்ததுல ஒரு முஸ்லீம் நண்பரும் இருந்தாரு. அவரும் கியூல நின்னுட்டு இருந்தாரு. 4 பேர் நின்னுட்டு இருந்தாங்க. தள்ளுமுள் நடந்துச்சு. உடனே ஒருத்தர் வந்து இந்த முஸ்லிம்கள் எப்பயுமே இப்படித்தாங்க. இதுதான் ஒரு மனநிலைய குறிக்கிறது. மனநிலைன்னு சொல்ல முடியாது. மன விகாரத்த குறிக்கிறது. இதெல்லாம் வந்து. அதே மாரி இதையும் பார்த்திருக்கேன் நானு. ஆ இது நல்ல என்னுடைய நண்பர் ஒருத்தர். பெரிய நிறுவனத்தில வந்து இடியா இருந்தார். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இருந்தார். அந்த நிறுவனம் 1000 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்றவர். என்னுடைய நல்ல நண்பர் கல்கத்தால. அவரு ஒரு நாள் வந்து என்கிட்ட வந்து சொல்றாரு, "இல்ல இவங்களலாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சா தான் சரிப்பட்டு வரும். சிறுபான்மையினர பத்தி." அப்போ மனசுக்குள்ள நமக்கு இது மாரி அதிக மனவிகாரங்கள் இருக்குங்கிறது நிஜம்தான். அந்த மனவிகாரங்களுக்கு ஆதரவு அளிக்கிற மாரி ஒரு அரசுடைய செய்கை அமைஞ்சிருச்சுன்னா, பிரதம மந்திரி தேர்தல்ல சொல்றார்ல, "உங்கள்ட்ட 2 பஸ் இருந்ததுன்னா, 1 பஸ்ஸ தூக்கி வெளியூர்ல இருந்து இங்க இல்லீகலா வந்தவன தூக்கி குடுத்துருவாங்கன்னு" பேசினார்ல. அதெல்லாம் பார்க்கும்போது தைரியம் வரும்ல. இன்னொருத்தர் சொன்னார்ல, "நாங்க 80 நீங்க 20 மறந்துறாதீங்கன்னு" சொன்னார்ல. அந்த மாரி பேசும்போது தைரியம் வந்துருது. இப்போ இந்த பீகார்ல திருத்தப் பணி வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள்ல கூட இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் இங்க வர்றாங்கங்கிறத அடிப்படையாக வச்சுதான் இங்க இருக்க லோக்கல் முஸ்லிம்ஸையும் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. அதுபோக மமதா பானர்ஜி சொன்னது இன்னொரு முக்கியமானதாக இருக்கு சார். மேற்கு வங்கத்துல இருந்து பல இடங்களுக்கு மைக்ரேஷன் ஒர்க்கர்ஸ் வந்து இடம் பெயர்ந்து போறாங்க, பிற மாநிலங்கள்ல போய் செய்யறாங்க. அவங்கள மேற்கு வங்கத்துல இருந்து வந்தவங்கன்னு சொல்றதுக்கு பதிலா வங்கதேசத்துல இருந்து வந்தவங்கங்கிற மாதிரி போர்ட்ரே பண்றாங்க. இங்க இந்த மாநிலத்துல இருந்து போனவர்களுக்கே ஒரு செகண்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட் தான் கிடைக்குது அப்படின்னு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்ங்கிறது பிரச்சனை இருக்கு. அதுல சந்தேகம் இல்லை. அது இதுல இந்த கெமிஸ்ட்ரியில வந்து சயின்ஸ்ல ஆஸ்மாசிஸ்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது 2 வகையான பார்டர் இருக்கு. அந்த பார்டர் வந்து அந்த ஆஸ்மாசிஸ்ன்னு சொல்லி, அந்த தின் மெம்பரேன்னு சொல்லி இதுல சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தின் மெம்பரேன் சின்ன சின்ன ஓட்டைகள் உள்ள தின் மெம்பரேன்ல வந்து இந்த பக்கம் ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷனும், இந்த பக்கம் லெஸ் கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் இருந்ததுன்னா, ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த 2 ஒண்ணுக்கு ஒண்ணு மிக்ஸ் ஆகி கடைசியில ஒரே கான்சென்ட்ரேஷனா வந்துரும். மெக்சிகோலேருந்து இந்த அமெரிக்காவுக்கு, யுஎஸ்க்கு வர்றதெல்லாம் இதுதான் காரணம். அவங்க வர்றதுக்கு. இங்க அது மாரி பங்களாதேஷ் இருக்காங்கங்கிறது நிஜம்தான். 10ல ஒருத்தர் அப்படி இருக்காங்கங்கிறது நிஜம்தான். அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அப்படிப்பட்ட ஆட்கள் நிச்சயமா நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுல சந்தேகம் இல்ல. ஆனா எல்லாரையும் ஒட்டுமொத்தமா பெங்காலி பேசினாலே நீ வந்து பங்களாதேஷ் காரன்னு சொல்லி நினைச்சா, அதுல என்ன அர்த்தம் இருக்கு?